என்ன நிவேதா, என்னம்மா என்ன மதியானத்தில் உட்காந்து எதை செஞ்சிட்ருக்க? ஸ்நாக்ஸ் ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டேன். என்ன ஸ்நாக்ஸு? சோமாஸ். ஆ, சோமாஸ் சோமாஸ். நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டிங்களா? ம், அதனால் சரின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி தேங்காய் துருவிட்டேன். சரி. துருவிட்டு ஈரம் இல்லாமல் நல்லா கொஞ்சம் வச்சு எடுத்துட்டு ம், இது எதுக்கு தேங்காய் எதுக்கு இது? இது எதுக்கு? பூர்ணத்துக்கா? ஓகே. இது கொஞ்சம் ஏலக்காய், பொடி பண்ண சர்க்கரை, கொஞ்சம் வறுத்த பொட்டுக்கல்ல மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா பூர்ணம் ரெடி ஆகிடும். அதுக்கு வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மாவு பிசைஞ்சிருக்கேன். நல்லா சாஃப்டாக 2 மணி நேரம் நல்லா பிசைஞ்சு மைதா மாவு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் நெய், கொஞ்சம் பேக்கிங் சோடா கொஞ்சம் போட்டிருக்கோம். 2 மணி நேரம் நல்லா ஊறணும். இப்போ எனக்கு வந்து 45 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு. இது நல்லா வந்துருச்சு. அதுக்குள்ளே பூரணம் வந்து ரெடி பண்ணிடலாம். ஓகே. கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் தட்டி போட்டுக்கணும், சர்க்கரை கொஞ்சம் பொடி பண்ணி போட்டுக்கணும், பொட்டுக்கல்லை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தட்டுன்னு ஏலக்காய், பூரணம் ரெடியா? பூரணம் ரெடி ஆகிடுச்சுப்பா. அவ்வளோதானா? சிம்பிள் ப்ராசஸ் அது. ஆமாம், வெரி ஈஸி தான். 5 சோமாஸ் 40 ரூபா விற்று வாங்க. நீங்கள் ஞாபகம் இருக்கா? இதில் 40 சோமாஸ் வரும். அப்படியா? கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தான் வைப்போம். 20 இதுதான் சோளாப்பூரி. ஒரு மாதிரி தட்டி எடுத்தால் சோளாப்பூரி. ரவையும் தயிரும் போட்டான். இரு ஒரு நிமிஷம். சூப்பரான சுவையான சுட சுட மொறு மொறுன்னு சோமாஸ் ரெடி.